அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வரியறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. அங்கே எழுதி வைத்தார் ஏட்டிலே, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. ஓட்டம் காக்க போட்டவியலை பயிரை தின்பதா, அதை கேள்வி கேட்க ஆளில்லாமல் பார்த்து நிற்பதா. நான் போக போக காட்டுகின்றேன். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் கொள்ளும் நான் வரும்போது, அங்கே சிரிப்பவர் யார் அழுபவர் யார் தெரியும் அப்போது. சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. அகரமாய் ஏத்தெல்லாம் ஆதிபகன் உலகத்தை உலகி என்ற சொல்லி திருக்குறள் படி நானும் ஏழை குடும்பத்தில் பிறந்து அறிவழகன் என்று பேர் சிறப்பாடுவாங்க. ஆடி பாடி உன்னை அண்ணன் பார்க்க வேண்டும். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை என்பது குணமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை தாவிடர் உடமையடா. ஆறிலும் காவு நூறிலும் காவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை தாவிடர் உடமையடா. கனக விஜயரில் துணிதனை எடுத்து கல்லணை வைத்தார் வீரமகள். கொடியேத்தி செய்பட மாட்டான் பாண்டியனே. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை தாவிடர் உடமையடா. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நீண்டவர் யார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை தாவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை தாவிடர் உடமையடா. மகனை பார்க்க வேண்டும். மதிமலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமை
அவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தார். நான் படிப்பதற்கு இதை என்னும் பாடம் கொடுத்தார். உள்ளாங்குள் கொடுத்த மூங்கில்களே எங்கள் குரு சுவத்தமிழ் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோற்றைகளே எங்கள் மதுசூதனள் புகழ் பாடுங்களே. உள்ளாங்குள் கொடுத்த மூங்கில்களே எங்கள் குரு சுவத்தமிழ் புகழ் பாடுங்களே. இன்னும் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது, ஊதியமில்லை உயிர்க்கின்றான் வள்ளுவன். அந்த குரலுக்கேற்ப இன்னும் எங்களது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர வட்டம் கட்டியாமந்தல் ஸ்ரீ இனியா நாடகமன்றத்தினால் இன்றிரவு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடகம் பூத்தந்த புதுவாழ்வு அல்லது ஆரவழியின் சூழ்ச்சி. பூத்தந்த புதுவாழ்வு அல்லது ஆரவழியின் சூழ்ச்சி எனும் நாவல் நாடகம் சிறப்பானவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நான் வந்த நேரமாக அண்ணன் வந்து நான் ஒரு காட்சி நான் ஆடுறேன், நான் ஆடுவேன்னா கொஞ்சம் எனக்கு ஒரு ஆர்வம், எனக்கு கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னாப்புல. நல்லபடியாக நல்லா சிறப்பாக நடித்தாப்புல. குட்டி துப்புரவு தொழில் இன்னும் குட்டி என்கிற வெங்கடேஷ் துப்புரவ தூய்மையாளரா இன்னும் துப்புரவ தூய்மையாளர் ஐயா குட்டி என்கிற வெங்கடேஷ் ஐயா அவர்களுக்கு எங்களது இனியா நாடகத்தின் சார்பாக மற்றும் கிராம பொதுமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாது குட்டி என்கிற திருட்டிக்கேடி வெங்கடேசன் அவர்கள் இன்னும் இதே நகரத்தை